மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்தி. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்துடன் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம் சுப்புராமன், விவரங்கள். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரை முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் செல்வ பெருந்தகை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ப. சிதம்பரம் இல்லத்தில் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். முதலமைச்சரை சந்திப்பதற்கு முன்பாக இருவரும் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வீட்டில் தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்டமாக நாம் என்ன தொகுதிகள் கேட்கலாம், அதாவது இந்த தொகுதி எண்ணிக்கை என்பது 25ஓடு திமுக நிறுத்திவிட்டது. கூடுதல் தொகுதிகள் கேட்பது குறித்து இருவரும் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல டெல்லியில் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக அகில இந்திய தலைமை ஆலோசனை செய்து வரக்கூடிய நிலையில் அவர்களுடைய அந்த உத்தரவு என்ன என்பதை கேட்டு பெற்று அதையும் முதலமைச்சரிடம் தெரிவிப்பதற்காக இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது இருவரும் சந்தித்து பேசி வருகிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ப. சிதம்பரம் தற்போது இந்த கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறும் என்று சொல்லப்படுகிற நிலையில் அதை இறுதி செய்வதற்கான ஒரு கடைசி வாய்ப்பாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் இந்த கூட்டணி விவகாரத்தில் இதுவரை அவர் எந்த விதமான ஒரு தலையீடும் இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது அவர் இந்த கூட்டணியை காங்கிரஸ் கட்சியுடன் திமுக தான் கூட்டணி என்பதை இறுதி செய்யக்கூடிய பணியில் அவர் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்காக தான் செல்வ பெருந்தகை தற்போது முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் இல்லத்தில் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. எங்களுக்கு எத்தனை தொகுதிகள் வேண்டும் என்பதை காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே தெரிவித்திருக்க நிலையில் அதிலிருந்து, அதாவது திமுக 25 தொகுதிகள் ஒதுக்குவதாக சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் அதிலிருந்து எத்தனை தொகுதிகள் நாம் கூடுதலாக கேட்கலாம், எந்த தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் அவர் கூறுகிறார்கள், எதில் நாம் ஒத்துக்கொள்ளலாம் என்பது குறித்தான அந்த ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. அதே போல அகில இந்திய தலைமை வழங்கக்கூடிய அந்த ஆலோசனைகளையும் பெற்று அதன் அடிப்படையில் முதலமைச்சரை சந்தித்து எங்களுடைய அகில இந்திய தலைமை இந்த தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறது, இத்தனை தொகுதிகள் எங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் என்பது குறித்து முதலமைச்சரை சந்தித்து அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள். அதற்கு முன்பாகத்தான் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்பு அவர்கள் இருவரும் முதலமைச்சரை சந்தித்து அகில இந்திய தலைமை என்ன சொல்கிறது, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய விருப்பம் என்ன என்பது குறித்து முழுமையாக தெரிவிக்க இருக்கிறார்கள். அதன் பிறகாக இந்த காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணி இருக்கிறதா என்பது குறித்து ஒரு முழு தகவலானது நமக்கு கிடைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.